வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆம்கோல் அளவும் இந்த மார்பு சுற்றளவும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவு சின்னதாக இருக்குது, ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்குது. ஆனால் அளவு ப்ளவுஸில் அளவை விட இதுதான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு. ஆம்கோல் கீழே இறங்கிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மார்பு சுற்றளவு நமக்கு பத்தலை. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வைக்கிறேன். ஷோல்டரில் கரெக்டாக வச்சுருக்கீங்க பாருங்கள், ஷோல்டரில் வச்சுருக்கேன். அதே ஆம்கோல்லையுமே இதையும் கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பார்த்துக்கோங்க, அளவு ப்ளவுஸில் மேலே இருக்குது. அவங்க தைச்ச ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஆம்கோல் அளவு வந்து ரொம்ப மேலே இருக்குது. இப்போ இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த கையை பிரிச்சுட்டு இந்த சைடு இருக்குல்ல, இந்த ஷோல்டர், இதை வந்து கிராஸில் இவ்வளோ தூரம் இப்படி லைட்டாக க்ராஸ் பண்ணுங்கள். ஷோல்டரில் மட்டும் க்ராஸ் பண்ணுங்கள். கழுத்து கரெக்டாக இருந்தால் கழுத்தை அப்படியே வச்சுருங்க. இதை மட்டும் க்ராஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தைச்சதாக வச்சுக்கலாம். இப்போ நான் க்ராஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே இருந்து ஆம்கோல் வச்சு பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வச்சு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நம்ம தைச்ச அளவும் நம்ம அளவு ப்ளவுஸோட அளவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு இந்த ஆம்கோல் அளவை நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மார்பு சுற்று அளவுமே நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதை பிரிச்சுட்டு நம்ம பிரித்து பண்ணும்போது இந்த மார்பு சுற்றளவுமே நமக்கு கரெக்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.